வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க எழிலுக்கும் கரெக்டா இன்னொரு பக்கம் செழியனுக்கும் சண்டை வர்றா மாதிரி இருக்கும்போது கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து இங்க அந்த சண்டையும் பிரிச்சு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு மேல இந்த சம்பந்தம் இல்லாம இந்த விஷயத்துக்காக அடிச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை ரொம்பவே கிளியரா பேசி அந்த சண்டையை முடிச்சுறாங்க. இப்ப போல அடுத்த நாள் காலையில எல்லாருமே டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கேஷுவலா செழியனுமே இதுக்கு மேல அந்த சண்டைக்கு நான் போக மாட்டேன், இனிமேல அந்த விஷயத்துல நான் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவாவே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஹாப்பியா மாறிட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஒரு பயங்கரமான பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களோட சொந்தக்காரங்களை வர வச்சு இனியாக்கு பொண்ணு பார்க்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களும் அதுக்கான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காலையில வெளிய போக இருந்த கோபியுமே இன்னொரு பக்கம் வந்து, நீ இன்னைக்கு வெளியில போக வேண்டாம்பா, இன்னைக்கு நீ கண்டிப்பா இங்க இருக்கணும், நம்ம சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பக்கம் இங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, நம்ம சொந்தக்காரங்க வரணும்னா எதுக்காக நாம இங்க வெயிட் பண்ணணும், அவங்க வரட்டும் பார்த்துட்டு போட்டு, ஆனா எதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் கோபியுமே தனியா ஈஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு, நம்ம சொந்தக்காரங்க எதுக்குமா வராங்க, அவங்க ஏன் வரணும், அது மட்டும் இல்லாம யார் வராங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியுமே அவங்களோட உறவுமுறையை சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கோபிக்கு சுத்தமா அவங்க யாருன்னு அடையாளம் தெரியல. அப்பதான் ஈஸ்வரியுமே, இங்க பாருடா, கொஞ்சமாவது சொந்தக்காரங்க கூட பழக்கம் இருக்கணும்டா, அப்பதான் வந்து எல்லா விஷயத்துலயும் நமக்கு சொந்தம் ஹெல்ப் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி அந்த சொந்தத்தோட முக்கியத்துவத்தை பத்தி எடுத்து பேசிட்டு, இங்க பாரு, என் சொந்தக்காரங்களை நான் வர சொன்னதுக்கான முக்கியமான காரணமே நம்ம இனியாவை பொண்ணு பக்கம் வர சொல்றதுக்குத்தான் அப்படின்றாங்க. ஆனா இதை கேட்டு கோபிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, அம்மா இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, இங்க பாருடா, இதுக்கு மேல இவள சும்மா விட முடியாதுடா, இவள ஃப்ரீயா விட்டேன்னு வச்சுக்க மறுபடியும் இதே வேலையை பண்றதுக்கு கண்டிப்பா தயங்க மாட்டாள், ஏன்னா இவ எப்பவுமே உங்க அம்மா மாதிரிதான் பிடிவாதக்காரி, அவளுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அடையற வரைக்கும் விடமாட்டாள், நாமெல்லாம் ஒரு முடிவு எடுத்து தான் இனியக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ படிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண வேண்டாம், அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி வீட்லயும் பேசிருக்கேன், படிச்சிட்டு இருக்க பொண்ணுதானே, அதனால அங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட போய் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா, அதனால அவ வந்து கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்க கோபிகிட்ட ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்றாங்க. ஆனா கோபியுமே, ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்கறதுக்கு சரியான விஷயமா, ஏன்னா இனியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம்தான், அது மட்டும் இல்லாம அங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க படிக்க வைக்கிறாங்க இல்ல, அதை சரியா போயிரும் விடு, அப்படி அவங்க படிப்பு செலவுக்கு காசு கேட்டா கூட நம்ம கொடுத்துறலாம், நம்ம மட்டும் இல்லாத பணமா அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் ஈஸ்வரி சொல்ற விஷயத்துக்கு ரொம்ப தெளிவா ஒத்துக்கிட்டு அவருமே பக்காவா அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்க கிச்சனுக்கு வந்துட்டு பாக்கியா கிட்ட, இங்க பாரு பாக்கியா, இன்னைக்கு ஸ்வீட்டு முறுக்கு அது இதுன்னு சொல்லி தடைபட எல்லாம் ரெடி பண்ணணும், ஏன்னா என்னோட முக்கியமான சொந்தக்காரங்க வராங்க, அதுவும் முக்கியமான வேலைக்காக வராங்க,
அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியாக்கும் இன்னொரு பக்கம் அமிர்தாக்கும் பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் சரி வேற வழி இல்லாம இந்த மாதிரி அத்தை கேட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஈஸ்வரியோட வீட்ல இனியாவுமே காலேஜ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரி போயிட்டு இங்க பாரு இனியா, இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வராங்க. நீ இந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போக தேவையில்லை. நீ இங்கேயே இரு, நாளைக்கு காலேஜ் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இனியாவை இங்கேயே இருக்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இனியாவுமே பாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க பாட்டி, கண்டிப்பா நான் இன்னைக்கு போய் ஆகணும். இன்னைக்கு வேற எனக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. நான் அதை போய் அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே நீ ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண வேண்டாம். ஒழுங்கா வீட்ல உட்காரு. என் சொந்தக்காரங்க வராங்க. அவங்க கண்டிப்பா உன்னை பார்த்துட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே இங்க பாருங்க அத்தை, நீங்க உங்க சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கும் இனியா இங்க இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ ஏன் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் கரெக்டா ஈஸ்வரி இருந்துகிட்டு இங்க பாரு, என் சொந்தக்காரங்க ஒன்னும் சும்மா வரல. இனியாவை தான் பார்க்க வராங்க. அதனால இனியா கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க அத்தை? இனியாவை எதுக்கு அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அங்க வந்த கோபியுமே எங்க பாக்கியாவுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இனியாவை பொண்ணு பார்க்க வராங்க. சொல்லப்போனா இனியாவை பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க இனியாக்கும் தூக்கி வாரி போடுது. அதே நேரத்துல எங்க பாக்கியாவால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்றீங்க? என் பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப பொண்ணு பக்கம் வராங்களா? யாரை கேட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா, உன் பேச்சை எல்லாம் எங்களால கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என் பேத்திக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதான் நாங்க செய்வோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இவ்வளவு காலேஜ் விட்டாலாம் சரி வராது. இவள சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அவன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விற்ற வேண்டியதுதான். அங்க போய் படிக்க வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இனியாவை ரொம்பவே நம்பாம ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இனியாவுக்கு சுத்தமா அந்த விஷயத்துல விருப்பமே இல்லை. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் போக மாட்டேன். தயவு செஞ்சு என்னை படிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா கோபி இருந்துகிட்டு இங்க பாரு இனியாம்மா, நீ படிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ படிக்கவும் வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்படி நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டனா உன்னோட மாமியார் வீட்டுல போய் படி. இதுக்கு மேல இங்க இருந்து நீ எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா நீ பண்ண விஷயங்கள் எங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க கோபியும் பேசி விட்டுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து செலியனுமே என்னப்பா சொல்ற? அப்ப உண்மையிலுமே இனியாவை பொண்ணு பக்கம் வராங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா செலியன், கண்டிப்பா இனியாவை பொண்ணு பக்கம் வராங்க. இனியாவை நல்லபடியா நம்ம கட்டி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா இதுக்கு மேல நம்ம வீட்ல வச்சு அவளை பாதுகாக்க முடியாதுடா. ஏன்னா அவ சாதாரண சின்ன பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அவ அப்படி கிடையாது. இப்ப அவளுக்கு விவரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து இனியாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடு ஈஸ்வரியோட சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சுறாங்க.
அப்ப ஈஸ்வரியுமே பாக்கியா கிட்ட, இங்க பாரு பாக்கியா, என் சொந்தக்காரங்க முன்னாடி தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்க ரொம்பவே இனியாவை மேல விருப்பப்பட்டுதான் வந்திருக்காங்க. இனியாவை நல்லபடியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்மளோட கடமை. அதனால அமைதியா நீ இனியாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே டைரக்டா சொந்தக்காரங்களை பார்க்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கோபி, செலியன், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ரொம்பவே ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மாப்பிள்ளைன்னு சொல்லி உள்ளேயே ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து எழிலுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. அவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப டைரக்டா எதுக்கு நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட போயிட்டு, என்னம்மா இது, என்ன பண்றது நம்ம, அந்த பையனும் ஒன்னும் சரியில்லம்மா, இவங்க என்னமோ இனியாக்கு சம்பந்தம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனையில சிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா எளியிலுமே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாக்கியாக்குமே நானும் என்னடா பண்றது, இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கடா, இந்த வீட்டை விட்டு வெளியில போனாலும் போக மாட்டேன்றாங்க, இனியாவோட விஷயத்துல முடிவெடுக்கிற வரைக்கும் கோபியும் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன்டாரு, அது மட்டும் இல்லாம உங்க பாட்டி என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, இனியா இப்ப படிக்க வேண்டிய பிள்ளைடா, இந்த மாதிரி சின்ன வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் பட்ட கஷ்டத்தை அவளை பட வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா உங்க பாட்டியும் உங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு சம்பந்தம் இல்லாம இப்படி இனியாவோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்கடா, என்னடா பண்றது நானு அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் ரொம்பவே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க எழிலுமே டைரக்டா இங்க இனியா கிட்ட போயிட்டு, இங்க பாரு இனியா, உனக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இனியாக்குமே சுத்தமா எனக்கு விருப்பம் இல்லைன்னா, நான் படிக்கணும்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல நான் ஆகாஷ பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றா வரைக்கும் நான் படிக்கணும், என் மனசு படி நான் வந்து சுதந்திரமா இருக்கணும்னா இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறாங்க. உண்மையிலுமே என் டாடி ரொம்ப மோசமானவனா அப்படின்ற மாதிரி இப்பதான் இனியாவுமே கோபியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எழனுமே இனியாக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாரு இனியா, இப்போ நான் உனக்கு தெளிவா சொல்றேன், உன் விருப்பம் இல்லாம யாரும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ லீகலாவும் சரி இல்லீகலாவும் சரி என்ன ஒரு முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனா நீ லீகலா முடிவெடுத்தா அண்ணன் உன் கூட நிப்பேன், ஆனா இல்லீகலா முடிவெடுத்தா என்னால உன்கூட இருக்க முடியாது. அதனால இப்ப சொல்றேன், உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அதுதான், ஏன்னா உன் லைஃப்ல உன்னோட முக்கியமான முடிவுகளை நீ மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட ரொம்பவே தெளிவா எழில் பேசுறாரு. இதை கேட்ட இனியாவுமே, ஆமா அண்ணா சொல்றது சரிதான், என் லைஃப்ல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யார் கூட சேர்ந்து வாழணுங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி பார்க்க யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி இனியா எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல இருந்து பேசுறேன், இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட விருப்பமே இல்லாம என் அப்பாவும் என் பாட்டியும் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. எங்க அம்மாவும் எவ்வளவு எதிர்த்து பார்த்தாலும் அவங்களையும் இந்த பக்கம் எதிர்க்க விட மாட்டேன்றாங்க. எனக்கு விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு நீங்க எப்படியாவது வந்து இதை கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு எனக்காக நீங்க வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்
அப்படின்ற மாதிரி இங்க இனியாவும் பயங்கரமா வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி இங்க போலீஸ் கிட்ட பேசுறாங்க. அதை கேட்ட போலீஸ்மே அப்படியாம்மா நீ கவலைப்படாத, நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல ஈஸ்வரி இனியாவை வந்து பார்த்துட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையா, சீக்கிரம் ரெடியாகி கீழே வா, சொல்லப்போனா உனக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க இனியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க யாரையுமே எதிர்த்து பாக்கியாவால நிக்க முடியல. இன்னொரு பக்கம் இனியாவுமே எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களும் பக்காவா தயாராகி இந்த பக்கம் கீழே இறங்கி வராங்க. அவங்க கீழே இறங்கி வரையும் அதை பார்த்துட்டு இருக்க கோபி, ஈஸ்வரி, இங்க செலியன் இவங்க 3 பேருக்குமே இனியாவுக்கும் அப்ப சம்மதம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்ப அவங்களுக்கும் விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க கரெக்டா இங்க வந்து நிக்கவும் இங்க பாக்கியாவோட வீட்டுக்குள்ள போலீஸ் என்டர் ஆகுறாங்க. இங்க போலீஸ் பார்த்த உடனே இங்க கோபிக்கும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. பாக்கியாவும் அப்படியே வந்து விரைச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப இனியாவுமே இங்க பாருங்க சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னோட அனுமதி இல்லாம என்னோட அப்பாவும் என்னோட பாட்டியும் எங்க அண்ணனும் அதாவது எங்களோட பெரிய அண்ணனும் சேர்ந்துகிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இனியா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து இவங்க 3 பேருக்கும் நெஞ்சே வெடிச்சிருது. இனியா இப்படி பேசுனத கேட்டு இவங்க 3 பேரும் அப்படியே திகைச்சு போய்